எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 1/4/2025 வந்திருக்கு. இதற்கான தேர்வு 15/6/2025 நடக்க போகுது. ஸோ 75 நாட்கள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி அவங்க முன்னாடியே சொன்ன பிளானரை அப்படியே அச்சு பேசுறாம ஃபாலோ பண்றாங்க. ஸோ வேகன்சிஸ் 3 டிஜிட்ல இருக்கும் அப்படின்ட்டு ஆரம்பத்துல இருந்தே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா வேகன்சிஸ் கம்மியா தான் வந்திருக்கு. 70 வேகன்சி தான் வந்திருக்கு. எதனால அப்படின்னா கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 37 வேகன்சி அப்படின்ட்டு ஆரம்பத்துல சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப 17 தான் வந்திருக்கு. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த ப்ரமோஷன் போஸ்ட்டுக்கு நிறைய பேர் வந்து கேஸ்லாம் போடுறதுனால இப்போ குரூப் 2ல கூட அவங்க வந்து வேகன்சி கம்மி பண்ணி ப்ரொமோட்டிவ் நிறைய வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அந்த டிபார்ட்மெண்ட்ல வேகன்சிஸ் கம்மியா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது நம்ம எங்களுடைய கம்யூனிட்டியில வாட்ஸ்அப் குரூப்ல ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம். ஒரு 10 நாள் முன்னாடியே வேகன்சி இதுதான் இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தோம். குரூப் 1 வேகன்சிஸ் அப்படின்ட்டு ஒரு லாஸ்ட் வெனஸ்டேவே போட்டிருந்தோம். சரிங்களா? ஸோ டிசி வந்து 28, டிஎஸ்பி 7, ஏடி 7 இருக்கு. அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ் அப்படின்றது 19, ஏசி லேபர் 6 வேகன்சி இருக்கு, டிஓ 3 இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம் பத்தியான பேசிக்கான விவரம் மட்டும் இப்போதைக்கு நம்ம பார்ப்போம். நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி டவுட் கேட்குறீங்க. ஏஜ் எனக்கு இருக்கா, எலிஜிபிளா இல்லையா அப்படின்ட்டு. நீங்க 1/7/1986க்கு பிறகு நீங்க பிறந்திருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள். அதற்கு முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் இல்லை. நீங்க ஓபி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியா இருந்தா. நீங்க ஓப்பன் கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா 34 வயசு தான். சரிங்களா? ஸோ அதை நீங்க பாருங்க. 1991க்கு பிறகு பிறந்திருந்தா தான் நீங்க வந்து எலிஜிபிளா ஆகுறீங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு 49. இதுல அசிஸ்டன்ட் கமிஷனர் நமக்கு கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து கன்செஷன் வந்து ஒரு ஒரு வருஷம் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து 39 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கு. நீங்க லேபர் லா பேப்பர் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 40 வயசு வரைக்கும் நீங்க எலிஜிபிள் ஆகுறீங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப பேசிக்கான விஷயம், எல்லாருமே கேட்கறது. அதே மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு எனி டிகிரி, எந்த டிகிரியா இருந்தாலுமே அவங்க வந்து எலிஜிபிள் ஆகுறாங்க. இப்ப நிறைய பேர் குரூப் 2ல வந்து பிஎஸ்டிஎம் வச்சிருப்பீங்க. அதே மாதிரி நீங்க வந்து நான் பிஎஸ்டிஎம், அதாவது பிஇ படிச்சிருப்பீங்க. ஸோ 2 டிகிரியும் நீங்க சேர்த்தே அப்ளை பண்ணுவீங்க. ஆனா இதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, தமிழ் மீடியம் டிகிரி இருந்ததுன்னா அதை வச்சு அப்ளை பண்ணுங்க. இதுல இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து எனி டிகிரியா இருந்தாலுமே எலிஜிபிள் ஆகும். குரூப் 2, 2ஏல தான் சில பதவிகளுக்கு மட்டும் எலிஜிபிள் ஆகும். அதனால நம்ம 1, 2 அப்படின்னு நம்ம பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் டிகிரி வந்து நீங்க வந்து தமிழ் மீடியம் டிகிரி பண்ணுங்க. 2வது டிகிரி வந்து பிஇஓ இல்லை வேற ஏதாவது நீங்க முடிச்சிருந்தீங்களோ அதை வந்து நீங்க போடுங்க. ஸோ இது 2வது முக்கியமான விஷயம். அடுத்து டிஎஸ்பிக்கு மட்டும் பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்றது தேவை. ஹைட் வந்து 165 சென்டிமீட்டருக்கு மேல இருந்தால் தான் அதுக்கு நீங்க எலிஜிபிள். விமனா இருந்தால் 155 சென்டிமீட்டர். லாஸ்ட் டைம் கூட எங்ககிட்ட படிச்ச ஒருத்தவங்க அவங்க வந்து டிஎஸ்பிக்கு செலக்ட் ஆனாங்க. ஆனா ஹைட் வந்து 1 சென்டிமீட்டர் கம்மியா இருந்ததுனால டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி தேர்வு கட்டணம் வந்து ₹100 அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த தேர்வு கட்டணம் 3 டைம் வந்து எக்ஸம்ஷன் இருக்கும். எக்ஸம்ஷன் இருக்கு அப்படின்னு தேர்வு கட்டணம் கட்டாம விட்டுறாதீங்க. ஸோ நீங்க போஸ்டிங் எடுக்கிறப்ப நீங்க தேர்வு கட்டணம் முறையா கட்டலைன்னா உங்களுடைய தேர்வே ரத்தாகும். அதனால ₹100 நீங்க கட்டிடுங்க. அதே மாதிரி நீங்க கவர்மெண்ட்ல வேலை செய்றீங்க அப்படின்னா என்ஓசி, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்டுக்கு நீங்க இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, பிலிமினரி எக்ஸாம் இருக்கிறப்ப அப்ளை பண்ணணும். இது மாதிரி நான் குரூப் 1 எக்ஸாம் எழுத போறேன். அதனால எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ட்டு நீங்க லெட்டர் மட்டும் வச்சா போதும். அவங்ககிட்ட இருந்து என்ஓசி வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. இதே மாதிரி மெயின்ஸ்க்கும் நீங்க லெட்டர் வைக்கணும். இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நீங்க 2 லெட்டர் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த 2 லெட்டர் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ஓசி அப்படின்றத தருவாங்க. இல்லைன்னா என்ஓசி தரமாட்டாங்க. இது துறை ரீதியான நடவடிக்கை கூட எடுப்பாங்க. அதனால கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க கண்டிப்பா இந்த அதாவது உங்களுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு அப்புறமா இந்த தேர்வை எழுதுங்க. ஏன்னா என்ஓசி இல்லை அப்படின்னா நீங்க எடுத்த போஸ்டவே வந்து இல்லாதாக்க ஆகிடுவாங்க. அதனால அது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. அதே மாதிரி இந்த ஆதரவற்ற விதவையர், முன்னாள் ராணுவத்தினர் இவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது கோட்டா இருக்கா அப்படின்னா, குரூப் பி, குரூப் ஏ பதவிகள்ல எந்த கோட்டாவும் கிடையாது. குரூப் சி அண்ட் டில மட்டும்தான் இவங்களுக்கு கோட்டா இருக்கு. ஸோ ஏஜ் மட்டும் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது தந்திருக்காங்க. இதை தவிர வேற எந்த விதமான ஆம், சலுகையும் கிடையாது. அதே மாதிரி இந்த குரூப் ஒன்க்கு வந்து இப்ப 70 வேகன்சி இருக்கிறதுனால மொத்தமா எடுக்க போறதே வந்து 1400 பேர் தான் எடுப்பாங்க. சரிங்களா? ஒன்லி 1400 அப்படின்னு இருக்கப்ப இப்ப தமிழ்நாட்டிலேயே நடக்கக்கூடிய மிக கடினமான தேர்வாக இந்த தேர்வு இருக்கும். ஸோ வெறும் 1400 பேர் தான் ஒரு
ஒரு எக்ஸாம்ல எலிஜிபிள் ஆக போறாங்க 1:20 ரேஷியோல எடுக்கிறப்ப, அப்ப அதனுடைய சூழல் எப்படி இருக்கும் பாருங்க. ஸோ ரொம்ப கடுமையா இருக்கும். ஸோ ரொம்ப தீவிரமா, அதிதீவிரமா படிங்க. இப்ப இருக்கக்கூடிய 75 நாட்கள் உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஏற்கனவே நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த டைம கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு நீங்க போயிரலாம். பிலிமினரி ரொம்ப ஸ்ட்ராங்கா படிச்சா தான் மெயின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லன்னா மெயின்ஸே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு 5 மாசம் டைம் தருவாங்க. இப்ப நான் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறேன் அப்படின்ட்டு யாரும் எந்த காமெடியும் பண்ணிடாதீங்க. ஏன்னா, பிலிமினரில நம்ம பாஸ் பண்ணா தான் மெயின்ஸ் எழுத முடியும். ஸோ, அதனால மெயின்ஸ் தேர்வ தள்ளி வச்சுருங்க. இப்போதைக்கு பிலிமினரி மட்டும் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா படிங்க. இவங்க சொல்லியிருக்கிற வேக்கன்சி இப்ப அ உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் குடுத்துருக்காங்க. இப்ப யூனிட் 5 அண்ட் 6ல நெறைய கேள்விகள் கேட்பாங்க. பாலிட்டி அதுல நெறைய கேள்விகள் கேட்பாங்க. ஸோ, அப்ப சயன்ஸ நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஜியோகிராஃபிய ஒமிட் பண்ணிடலாம். எது முக்கியமான பகுதியோ அத நம்ம படிச்சா போதும். நம்மளால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ, இத வந்து கண்டிப்பா வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதே மாரி பேக்லாக் வேகன்ஸீஸ் நெறைய இருக்குமா அப்டின்னா, பேக்லாக் வேகன்ஸீஸ் நெறைய இருக்காது. ஏன்னா 70 போட்டு எல்லாத்துலயுமே ஸ்டார் போட்டிருக்காங்க. பேக்லாக் வேகன்ஸீஸ் சேர்ப்பாங்களா அப்டின்னா, குறை காலி பணியிடங்கள் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இருக்கிறது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால அ இதுல 70ல வேகன்சி போயிடும் அப்டின்ட்டு நீங்களாவே எடுத்துட்டு படிக்காம இருந்துறாதீங்க. ஒரு 2, 3 பதவிகள் மட்டும் சேர்ப்பாங்க. டிசில குறை காலி பணியிடங்கள் வருவதற்கு நெறைய வாய்ப்பு இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. ஸோ துணை ஆட்சியர் 28 பதவிகள் அப்படின்றது கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது நெறையா. நார்மலா வர குரூப் 1ல உங்களுக்கு டிசி தான் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணும். ஏன்னா ஒரு 12லிருந்து 15 வருஷத்துல நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆகுறதுக்கான ஒரே ஒரு வழி வந்து துணை ஆட்சியர் மட்டும் தான். இதுவே நீங்க உதவி இயக்குனர், ஊரக வளர்ச்சித்துறை போனீங்கன்னா 26, 27 வருஷம் ஒர்க் பண்ணா தான் ஐஏஎஸ் கிடைக்கும். அப்படின்றக்கப்ப நீங்க துணை ஆட்சியர் 28 இருக்கிறப்ப இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. இத கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால அடுத்த லெவல் அப்படின்றது போக முடியுங்க. ஓகே. ஸோ இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இது குரூப் 1 உடைய டெஸ்ட் பேட்ச் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அத வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுக்குறேன். சரிங்களா? 36 டெஸ்ட் அப்படின்றத கவர் பண்ணுவோம். ஆன்லைன் அண்ட் பிடிஎஃப்பாவே அனுப்பி அனுப்பி வச்சுருவோம். ஸோ 4 லெவலா இந்த டெஸ்ட் அப்படின்றது நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் டெஸ்ட் அப்படின்றது கவர் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்க அத ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்ட்டா சிலபஸ் லெவல் டெஸ்ட் கூட நீங்க போயிடலாம். சிலபஸ் லெவல் டெஸ்ட்ல வந்து கான்ஸ்டிடியூஷன ஒரு 3 பார்ட்டா பிரிச்சிருப்போம். சரிங்களா? ரொம்ப எல்லா எல்லா பகுதிகள்ல இருந்தும் தெளிவான நெறைய கேள்விகள் அப்படின்றது கேட்கப்படும். அதனோட கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து நம்ம கவர் பண்ணுவோம். குரூப் 1 பொறுத்தவரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஓரளவு 15 கேள்விகள் வரைக்கும் கேட்பாங்க. அது அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா தான் கேட்பாங்க. பாலிட்டி ரிலேட்டடா, ஜியோகிராஃபி ரிலேட்டடா, எக்கனாமி ரிலேட்டடா தான் கேட்பாங்க. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து நெறைய கேட்பாங்க. பாலிசி நோட் நம்ம நல்லா படிக்கணும். தமிழரசு நல்லா படிக்கணும். ஸோ இப்ப இருக்கக்கூடிய 75 நாள் முழு நேரமா படிக்கணும். லீவ் போட்டு ஃபுல்லா படிங்க. கண்டிப்பா இந்த ஒரு குரூப் 1 உடைய எக்ஸாம்க்கு நீங்க படிக்கிறீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய எல்லா தேர்வும் உங்களால பாஸ் பண்ண முடியும். அதுக்கு தேவையான உழைப்ப நீங்க கண்டிப்பா போடணும். ஓகேங்களா? ஸோ இப்ப எக்கனாமி, அட்மின் ஸோ இது மாரி தனித்தனியா பிரிச்சு நம்ம போட்டிருப்போம். இந்த ஷெட்யூல் வந்து இப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 16 டெஸ்ட் போல எழுதியிருக்கிறாங்க இந்த பேட்ச்ல இருக்கிறவங்க. சரிங்களா? ஆ நீங்க வந்து அ இதனுடைய ஸ்கூல் புக் டெஸ்ட்ட எழுதாம ஸ்கிப் ஆயிட்டு நேரா வந்து சிலபஸ் லெவல் டெஸ்ட் கூட நீங்க எழுதிடலாங்க. சரிங்களா? ஸோ டெஸ்ட் 18 நமக்கு வந்து ஜியோகிராஃபி இருக்கு. அதே மாரி ஹிஸ்ட்ரி குடுத்துருக்கோம். ஸோ இது மாரி எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம். லெவல் 2ல வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டையும் எடுத்து கேள்வியா கேட்டிருப்போம். லெவல் 3ல வந்து சப்ஜெக்ட் வைஸ் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இப்ப வந்து ஜெனரல் சயன்ஸ், ஜியோகிராஃபி சேர்த்து ஏன்னா ரொம்ப மார்க் கம்மியா இருக்கிறதுனால ஒரு டெஸ்ட்டு. எல்லா டெஸ்ட்டும் 3 நாள், 4 நாள் கேப்ல உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்றது நடக்கும். சரிங்களா? பிடிஎஃப்பாவே அனுப்பிடுவோம். அதற்கு தேவையான மேத்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவா பண்ணி நம்ம போட்டுருவோம். சரிங்களா? ஸோ தேவைப்பட்டா Zoom கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அத நீங்க பாருங்க. டெஸ்ட் நம்பர் 34 வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் அப்படின்னு கவர் பண்ணிட்டு 35, 36 மார்க் டெஸ்ட் 1, மார்க் டெஸ்ட் 2 அப்படின்றது கவர் பண்ணிடுவோம். ஸோ இது இயர்லியரா சேர்ந்தவங்களுக்கு ₹3000 ஃபார் ஆன்லைன், 3500 ஃபார் ஆஃப்லைன் அப்படின்னு போட்டிருந்தோம். ஸோ இப்போ கன்செஷன் இருக்கும். நீங்க கால் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. 9443128844 அண்ட் 8015271323. இந்த பிடிஎஃப்ப நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் வைக்கிறேங்க. சரிங்களா? ஸ்கூல் புக்ல என்ன படிக்கணும்? எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலா எடுத்து போட்டிருப்போம். பாலிட்டி இப்ப நான் 10த் ஸ்டாண்டர்ட் புக் நான் படிக்கணும்னா, எந்த பாடத்த மட்டும் படிச்சா போதும் அப்படின்ற வரைக்கும் நம்ம எடுத்து போட்டிருப்போம். அதே மாரி ஸ்டாண்டர்ட் புக்ஸ் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத எடுத்து போட்டிருப்போம். இப்ப இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால, ஏற்கனவே நீங்க குரூப் 2 மெயின்ஸ்லாம் எழுதியிருக்கீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். குரூப் 2ஏ மெயின்ஸ் எழுதியிருந்தாலும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா குரூப் 2 மெயின்ஸ் நீங்க எழுதியிருக்கீங்க. ஒரு 6000 பேர் எழுதியிருக்கிறாங்க. ஒரு 1000 பேர் ஆப்சென்ட் அதுல. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப எலிஜிபிள் இந்த எக்ஸாம பாஸ் பண்றதுக்கு. சரிங்களா? ஸோ அப்ப அதெல்லாம் நம்ம கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. ஸோ புக்ஸ் டூ ஸ்டடி அப்படின்றது நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன். நீங்க பாருங்க. ஹிஸ்ட்ரிக்கு என்ன படிக்கணும்? எக்கனாமிக் என்ன படிக்கணும்? பாலிட்டிக்கு என்ன படிக்கணும்? யூனிட் 5 அண்ட் 6க்கு என்ன படிக்கணும்?
சரிங்களா? கல்ச்சர் பார்ட்க்கு என்ன படிக்கணும்? ஜியோகிராஃபி எங்க கவர் பண்ணணும்? ஆப்டிட்யூட் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங்ல நம்ம எங்க படிக்கணும்? எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டிருப்போம். சரிங்களா? ஸோ நீங்க பாருங்க. அதே மாரி இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாத்தையுமே டெஸ்ட் போர்ட்டல்ல அப்லோட் பண்ணியிருப்போம். ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான புக்க டெஸ்ட் போர்ட்டல்ல அப்லோட் பண்ணியிருப்போம். அது வந்து பிடிஎஃப்பா இருக்கும். நீங்க அத அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம இன்னும் போய் தேடி எடுத்துட்டு இருக்க முடியாது மெட்டீரியல் அப்படின்றதுனால எல்லாத்தையும் ஒரே இடத்துல குடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சவாலான வாய்ப்பு. இதற்காக நீங்க முழு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு டெப்டி கலெக்டர் ஆகறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குங்க. நன்றிங்க.